அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் உடைய டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்க போறோம். நம்ம எக்ஸாம் மிஷன்ல ஆல்ரெடி குரூப் 1 மெயின்ஸுக்கான டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்ப பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்க ஒரு 75 டேஸ் ஸ்டடி பிளானாவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் விஷயம், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் புது சிலபஸ் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்களோ, அந்த அப்டேட்டட் சிலபஸ் படி நம்ம இந்த டெஸ்ட்ட வந்து வைக்க போறோம். அதேபோல ஜிகே பார்ட் அப்படிங்கிறத ஸ்கூல் புக் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் அத பேஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் வந்து வைக்க போறோம். ஸ்கூல் புக்ல அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் ஸ்கூல் புக்ல எந்த யூனிட் வந்து படிக்கணும், ஸ்டாண்டர்ட் புக்ல எந்த புக் வந்து நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருவோம். மென்ஷன் பண்ணி இந்த மாரி வந்து ஒரு பிடிஎஃப் குடுத்துருவோம். இப்ப டெஸ்ட் 1 உடைய வேர் டூ ஸ்டடி இதுதான். இதுல நம்ம என்னென்ன படிக்கணுங்கிறத டீட்டெயிலா சொல்லியிருப்போம். சரிங்களா? இப்ப பாலிசி நோட் அப்டின்னா, அது ஸ்கூல் எஜுகேஷன் யூனிட் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிறது. அத நம்ம பிடிஎஃப்பா குடுத்துருவோம். அதுக்கு அடுத்ததா ஸ்கூல் புக்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இது உங்ககிட்ட ஸ்கூல் புக் கையில இருந்துச்சு அப்டின்னா, இதையே நீங்க டைரக்ட்டா பயன்படுத்திக்கிற மாரி இருக்கும். அடிஷனல் ரெஃபரன்ஸ் என்ன புக் வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதையும், இந்த டீட்டெயிலும் கீழயே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2க்குமே வந்து குடுத்துருவோம். அதுக்கு அடுத்ததா இந்த பாலிசி நோட் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிடுற பாலிசி நோட், தமிழரசு அப்படிங்கிற மாத இதழ். இது வந்து பார்த்தோம்னா, எந்தெந்த ஏரியா நீங்க கவர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம வந்து சொல்லிருவோம். கொஸ்டின் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2க்கும் பைலிங்குவலா தான் வந்து கொஸ்டின் இருக்கும். அதேபோல அதாவது தமிழரசு மாத இதழ்ல தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கவர் ஆயிரும். அத தாண்டி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க டெய்லி தினமணி, ஹிந்து இந்த மாரி நியூஸ் பேப்பர்லயும் நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததா 25 கொஸ்டின் ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் இதுவும் வந்து அதுல வந்து இடம்பெறும். இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது ஆன்லைன்ல இந்த டெஸ்ட் வந்து நடக்கும். இன்கேஸ் சிலர் வந்து ஆன்லைன்ல வேணாம், எனக்கு வந்து பிடிஎஃப்பா வேணும், நான் ஓஎம்ஆர்ல தான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நீங்க ஆன்லைன்ல வேணுனாலும் ஆன்லைன்லயும் நீங்க இந்த டெஸ்ட்ட எழுதிக்கலாம். அப்படி இல்ல பிடிஎஃப் தான் கொஸ்டின் டெஸ்ட் எழுத போறோம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரும், ஆன்ஸர் கீயும் பிடிஎஃப்பா டெஸ்ட் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதுலயும் நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு, iOS இந்த ஆப்ல தான் வந்து நீங்க இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து எழுத போறீங்க. அதுக்கான குரூப்ல வந்து உங்களுக்கு 1 ஆர் 2 டேஸ்ல ஆட் பண்ணிருவோம். அதுக்கு அடுத்ததா ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து ஆட் பண்ணிருவோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எதெல்லாம் இன்டர்நெட்ல அவைலபிள் சோர்ஸா இருக்கோ, அந்த சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் நீங்க அத வந்து தேட தேவையில்ல. அது மேக்ஸிமம் நாமளே தேடி உங்களுக்கு அந்த பிடிஎஃப் குடுத்துருவோம். இன்டர்நெட்ல அவைலபிள் இல்லாத சில சோர்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க பக்கத்துல இருக்கிற புக் ஷாப்ல தான் வந்து வாங்கிக்கிற மாரி இருக்கும். இந்த டெஸ்ட் ரிலேட்டடான ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, அத வந்து நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் இந்த நம்பர்ல தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதேபோல அந்தந்த வாரத்துக்கான டெஸ்ட்ட அந்தந்த வாரத்துக்கு நீங்க முடிக்கணுங்கிறத நம்ம சஜஷன் பண்றோம். நீங்க இன்கேஸ் ரொம்ப எமர்ஜென்சி அப்டின்னா, நீங்க மத்த டைம்லயும் எழுதிக்கலாம். உங்களுக்கு அந்த டைம் லிமிட்டோ, அட்டெம்ப்ட் லிமிட்டோ கிடையாது. இருந்தாலும் அந்த டைம்க்குள்ள முடிக்கிறது தான் வந்து சஜெஸ்டபுளா வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா இந்த டெஸ்ட்டோடைய ஸ்கீம் வீக்லி டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்மளுடைய ஸ்கூல் புக் இருக்கும். முன்னாடி சொன்ன மாரி ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கிற மாரி இருக்கும். பாலிசி நோட் நம்ம வந்து குடுப்போம். அதுவும் வந்து பார்த்துக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ரெகுலரா படிக்கிறது தான். பட்ஜெட் எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா, அது பட்ஜெட் பார்க்குற மாரி இருக்கும். இல்ல அப்படின்னா அது தேவையில்ல. அதேபோல ஆப்டிட்யூட் ரீசனிங் அத வந்து நீங்க 25 கொஸ்டின் கவர் பண்ற மாரி இருக்கும். கீழ இந்த பிடிஎஃப்லயே பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கான டைம் டேபிள் வந்து குடுத்துருப்போம். இது சிம்ப்ளிஃபைட் டைம் டேபிள். இதுல தான் வந்து பார்த்தோம்னா, வேர் டூ ஸ்டடி டீட்டெயிலா நம்ம தனியா குடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப பேஜ் எடுக்கும் அப்படிங்கிறதுனால சிம்ப்ளிஃபைடா பாலிட்டி 1, பாலிட்டி 2 அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருப்போம். அதேபோல தமிழ் மீடியத்துக்கும் இதே போல குடுத்துருப்போம். ஸோ இந்த டெஸ்ட்ல யாராவது ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இதோட டோட்டல் ஃபீஸ் 699. இது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி இந்த டெஸ்ட்ல ஜாயின் பண்ணு அப்படிங்கிறவங்க பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.